ஓம் நம சிவாய போற்றி. என் அன்பு குழந்தையே, கவலைகளுக்கு மத்தியில் கண்ணீரை சிந்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது இனி சந்தோஷங்களுக்கு மத்தியில் இன்பமாக பூத்து குலுங்கும். சற்று நேரத்தில் நீ மிகவும் பூரிப்படையக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறும். இத்தனை நாள் நீ பட்ட வேதனைகளுக்கு எல்லாம் இது முற்றுப்புள்ளியாகவும் அமையும். இது நடந்து விடாதா, அது நடந்து விடாதா என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏக்கங்களை கொண்டு ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு உன்னுடைய வாழ்நாட்களை தொடங்குகின்றாய். உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் எதிர்பார்ப்போடு தொடங்காமல் முயற்சியோடு தொடங்கினால் வெற்றி கிடைக்கும். நானும் முயற்சியை செய்கின்றேன், ஆனால் வெற்றி வந்த பாடு இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடைதான் முன் வந்து நிற்கின்றது என்று எண்ணுகின்றாயா? இந்த நொடி ஓம் நமக் சிவாய என்று மனமாற 3 முறை சொல்லிவிட்டு இந்த பதிவை முழுமையாக கேள். உன் வாழ்க்கையில் மாற்றம் வருவது உறுதி. மாற்றம் என்பது உன் வாழ்விற்கான ஏற்றமானதாக நிச்சயம் இருக்கும். எது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று காத்து கிடக்கின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன் அருகில் உன்னை தேடி வரும். கைவிட்டு தூர சென்ற சில நிகழ்வுகள், சில ஆசைகள், சில விருப்பங்கள் அனைத்தும் உன் கரங்களுக்கு அருகே வந்து உன்னை மகிழ்விக்கவும் செய்யும். எட்டி பிடிக்காத உயரத்தில் இருந்த வெற்றி எல்லாம் இனி உன் கரங்களுக்கு அருகே தானாக வந்து சேரும். சுவைக்க முடியாத கனியின் சுவையை கூட இனி நீ சுலபமாக சுவைத்து விடுவாய். எப்பேற்பட்ட வாழ்நாட்களை உன்னுடைய வாழ்க்கை கொண்டிருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயோ அந்த ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாக கூடிய நேரம் வந்திருக்கின்றது. பிறரை நம்பி சில விஷயங்களில் ஏமாந்து இருப்பதால் வாழ்க்கையின் மீது விரக்தி ஏற்பட்டிருக்கின்றது. உன்னை நம்பாமல் பிறரை நம்பியதால் தான் இந்த ஏமாற்றம். இன்று முதல் ஒரு முடிவை உன் வாழ்வில் நீ எடுத்துக்கொள். பிறரை நம்புவதை விட நம்மை நாம் நம்ப வேண்டும் என்ற அந்த ஒரு குறிக்கோளை எப்பொழுதும் மனதில் வைத்து கொண்டே செயல்படு. விடுகின்ற ஒவ்வொரு நாளும் உனக்கானதுதான் என்று மகிழ்ச்சியோடு எழுந்திருக்க பழகு. விடியலில் ஒவ்வொரு நாளுமே மனதில் ஏதோ ஒரு கலக்கத்தோடும் பழைய நினைவுகளோடும் பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு எழுந்திருக்கின்றாய். உறங்க போகும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் மனதை லேசாக வைத்து இறைவனை மட்டும் சிந்தித்தபடி இரு. உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமானது குடிகொள்ளும். பிரச்சனைகளை நினைக்கின்ற அந்த சமயத்தில் இந்த சிவனை நினைத்துக்கொள். உன்னுடைய வாழ்வில் சித்தி கிடைக்கும். நீ நினைத்த காரியம் வெற்றி அடையும். ஒவ்வொரு நாளும் புது முயற்சியை செய்து கொண்டே இரு. எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டு யதார்த்தமாக வாழ பழகு. கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். நடந்து முடிந்ததும் நன்மைக்கு தான், நடந்து கொண்டிருப்பதும் நன்மைக்கு தான், இனி நடக்கப் போவதும் நன்மைக்கு தான் என்று முழுமையாக நம்பு. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நான் விரட்டி அடிக்க வந்திருக்கின்றேன். சந்தோஷத்தை அந்த இடத்தில் நிரந்தரமாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கின்றேன். நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் நிகழ்ந்து எதிர்பாராத மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகின்றது. நீ மௌனமாகவும் பொறுமையாகவும் வாழ்ந்து பார். மகிழ்ச்சியை தேடி நீ எங்கும் போக வேண்டாம். மகிழ்ச்சி உன்னை தேடி தானாக வரும். கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்பவன் நான். உன்னுடைய கஷ்டங்களை அறிந்து உன் வாழ்க்கையில் நுழைந்திருக்கின்றேன். என் மூலமாக பேருதவி உனக்கு கிடைக்கும். உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும். இனி ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமாக வாழும்படி அமையும். உன் பிரச்சனைகள் தீரும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.